இறந்து விட்டார், இனி ஆக வேண்டியதை பாருங்க என டாக்டர்கள் கைவிரித்த போது தாபா ஹோட்டலை பார்த்து உயிர் பிழைத்த வினோத சம்பவம் பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் ஹாவேரி மாவட்டம் ஷிகானின் வங்கபுராவை சேர்ந்த பிஷ்டப்பா குடிமணி என்ற 44 வயது நபர் ஸ்டேஷனரி கடை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் பிஷ்டப்பா அண்மையில் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டதால் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். அப்போது பிஷ்டப்பாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டார் என தெரிவித்துள்ளனர். இதனை கேட்டு கதறி அழுத அவரின் குடும்பத்தினர் உறவினர்களுக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் மருத்துவமனையிலிருந்து பிஷ்டப்பாவின் உடலை ஆம்புலன்ஸ் மூலம் வீட்டிற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். ஆம்புலன்ஸில் சென்று கொண்டிருந்த போது பிஷ்டப்பாவின் இளைய மகன், அப்பா நீங்கள் ஆசையாக சாப்பிடும் தாபா ஹோட்டல் வருதுப்பா, எந்திரிங்கப்பா என கதறி அழுதுள்ளார். அப்போது திடீரென பிஷ்டப்பாவின் உடல் அசைந்துள்ளது. இதனை கண்டு குடும்பத்தினர் மிரண்டுள்ளனர். பின்னர் உடனே பிஷ்டப்பாவை ஷிகானில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு பின் 2 மணி நேரத்தில் கிம்ஸ் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதற்கிடையே பிஷ்டப்பா இறந்துவிட்டதாக அப்பகுதியில் போஸ்டர் ஒட்டப்பட்ட நிலையில் அந்த போஸ்டரை உறவினர்கள் அகற்றி வருகின்றனர். மேலும் சமூக வலைதளங்களில் பிஷ்டப்பாவிற்கு இரங்கல் தெரிவித்து போஸ்ட் போட்டதையும் தற்போது டெலிட் செய்து வருகின்றனர். இறந்துவிட்டதாக மருத்துவர் அறிவித்த நிலையில் உயிர் பிழைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.